ஒரு கூச்சல் இல்லை, ஒரு குழப்பம் இல்லை, யாரையும் அடிக்கல, யாரையும் மிரட்டல, ஒரு கார் கண்ணாடி உடையல, ஒரு பஸ்ஸு கூட எரியல, அரசுக்கு சொந்தமான எந்த பொருளும் சேதமாகல. ஆனா ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமே இன்னைக்கு அங்க போராடிக்கிட்டு இருக்கு. மாடு கண்ணுக்குட்டியா பிறக்கும் போதுல இருந்து அது கைத்தை பிடிச்சி வளர்ந்தவங்க நாங்க. மாடுகள் இங்க குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறாங்க. நான் சாப்பிடணும் இல்லையும் இதுக்கு டெய்லி 3 நேரம் சாப்பாடு வச்சு நான் பாத்துக்கிறேன். இது குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் இல்ல. ஆண் பெண்ணின் எந்த வித்தியாசமும் பார்க்காம வயசானவங்கலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் ஒன்னா கை கோர்த்து போராடுற போராட்டம் இது. இளைஞர்கள் தான் இந்தியாவின் தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க லட்சக்கணக்கான தூண்கள் அவங்களோட உரிமைக்காக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்துக்கே பொதுமறையும் கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுத்த இனம் இந்த தமிழ் இனம். அந்த இனத்தோட அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறத யாராலும் எப்பவும் ஏத்துக்க முடியாது. எவனுக்கும் அடிமையாலாம் போய் தலை குஞ்சுலாம் இருக்க மாட்டோம். எங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களால் முயன்ற அளவுக்கு எங்கள் உயிரை கொடுத்து போராடும். ஆனால் ஜல்லிக்கட்டுன்றது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிரானது கிடையாது. ஒன்லி அந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு எதிரானதான். ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங்கை இந்தியாவில் பண்ண முடியாது. ஏன்னா காளை மாடுகள் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய உற்பத்தியான ஜெர்சி மாடுகளையும் அதன் மூலமாக கோடிக்கணக்கான பணங்களையும் பொருள்ற விஷயம் தடுக்கப்படுது. இதனால் இது முழுக்க கார்பரேட் கம்பெனியோட சரிதான். கார்பரேட் கம்பெனியோட கைக்கூலியாக வந்து பணம் வாங்கிக்கிட்டு கீட்ட அமைப்பு இந்த விஷயத்த போன காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுத்தோ வேறு எந்த முறையிலையோ இந்த காளைகளை வந்து காட்சிப்படுத்தல் பட்டியலில் சேர்த்துட்டு தங்களுக்கு தேவையானது சாதிச்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெளிவாக புரிய வச்சுட்டாலே போதும். ஜல்லிக்கட்டு தடை வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு முக்கியம், தமிழ்நாட்டோட பாரம்பரியன்றது தெரிஞ்சாலே இந்த தடையை ஈஸியாக நீக்கிறலாம். தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய சட்டமன்றத்தில் சட்டம் போட்டால் மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதாவது இது சம்பந்தமாக போலீஸ் கைது பண்ணாலோ இது பண்ணாலோ அந்த மாதிரி போராளிகளுக்கு முழுக்க எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்குது. அவங்களுக்கு அனைத்து சட்ட உதவிகளையும் இலவசமாக செஞ்சு தர நான் தராங்க. ஜல்லிக்கட்டு ஒரு உழவனோட அடையாளம். ஜல்லிக்கட்டு ஒரு இனத்தோட அடையாளம். ஜல்லிக்கட்டு மொத்த தமிழ்நாட்டோட அடையாளம். ஜல்லிக்கட்டு